இங்கிலீஷ் லேர்னர்ஸ், இன்றைக்கு நாம் இதைதான் கற்றுக்கொள்ள போகிறோம். எதைதான் கற்றுக்கொள்ள போகிறோம்? இந்த வாக்கியங்களை மற்றும் இது போன்ற வாக்கியங்களை எப்படி ஆங்கிலத்தில் மொழிபெயர்ப்பது மற்றும் சொல்வது என்பதை கற்றுக்கொள்ள போகிறோம். ஓகே, நான் நம்ம பாஷையில வந்துடுறேன். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கல்ல, நான் ஒரு கார் வாங்கினேன், அப்புறம் அதை வித்துட்டேன். அப்புறம் அது இன்னும் எப்படி சொல்லுவோம்? நான் ஒரு கார் வாங்கினேன், மெயின்டெனன்ஸ்க்கே ஏகப்பட்ட செலவாச்சு, அப்புறம் என்ன வித்தேன் அப்படின்னு சொல்லுவோம். என்ன அவன் அடிச்சான், அப்புறம் என்ன மன்னிப்பு கேட்டான். ஓகேயா? அவ டயட் ஆரம்பிச்சா, அப்புறம் என்ன வெயிட் லாஸ் ஆனான். ஓகேயா? அவன் எனக்கு பணம் கொடுத்தான், ஓகே, அப்புறம் என்ன புடுங்கிக்கிட்டான். ஸோ இப்படி இந்த அதற்கெடுத்து 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 நம்ம பாஷையில அப்புறம் அப்புறம் அப்படி சொல்லுவோம்ல. ஸோ அந்த இடங்கள்ல இந்த வேர்டுக்கு நம்ம வந்து அதற்கடுத்துக்கு இது ஆக்சுவலி அட்வர்ப் யூஸ் பண்ணி இந்த சென்டென்ஸ் அட்வர்ப் வந்து சப்சீக்வென்ட்லி எப்படி சொல்லணும்? சப்சீக்வென்ட்லி எப்படி சொல்லுவீங்க? சப்சீக்வென்ட்லி. ஸோ இந்த சப்சீக்வென்ட்லி அப்படிங்கிற அட்வர்பை யூஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸை எப்படி வந்து நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்றது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். ஸோ சிம்பிள். உங்க எல்லாருக்கும் இது எல்லாமே தெரியும். சின்னதா ஒரு விஷயத்த உள்ள ஆட் பண்ணும்போது உங்களுடைய ஆங்கிலம் இன்னும் பெட்டரா இருக்கும். சரியா? ஸோ நீங்க நான் பிகினர் தானே அப்படிலாம் நினைக்காதீங்க. அதாவது இன்க்ளூட் பண்ணும்போது உங்களுடைய இங்கிலீஷ் இன்னும் என்னெல்லாம் அப்டேட் பண்ணிக்கணும், நம்மளே அப்டேட் பண்ணிக்கணும்ல. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம சொல்லுவோம். பட் நமக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது? ஒருத்தங்க கிட்ட நீங்க போறீங்க, இங்கிலீஷ்ல சொல்லணும் இதை. ஓகே, ஸோ அண்ட் யூஸ் பண்ணி நீங்க பேசுவீங்க. பட் இன்னும் பெட்டரா வந்து இங்கிலீஷை எப்படி வந்து நம்ம சொல்லலாம் அப்படிங்கிறதா இங்க நம்ம பார்க்க போறோம். ஓகேயா? சேனலை ஃபர்ஸ்ட் தான் பாக்குறீங்க, இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுடைய கமெண்ட்ஸை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது இன்னும் என்னை வந்து மோட்டிவேட் பண்ணும். இன்னும் வந்து ஸோ ஐம் ஹியர் டு சப்போர்ட் யூ ஆல். இன்னும் எப்படி இங்கிலீஷை டெவலப் பண்ணலாம், நம்ம இங்கிலீஷை இன்னும் எப்படி 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 டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நம்ம இந்த சேனல் மூலமா பார்த்துட்டு இருக்கோம். சரியா? ஸோ இங்கிலீஷ் ஈஸி தான். ஸோ லைக் எப்படி கத்துக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து இங்கிலீஷ் ஈஸி தான். சரியா? ஸோ ஓகே, கம் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். நான் ஒரு காரு வாங்கினேன். ஸோ இதுல எஸ்வி அதற்கடுத்துங்கிறதுக்கு நான் சைட்ல கொடுத்துருக்கேன்ல சப்சீக்வென்ட்லி. ஸோ நான் அப்படிங்கிறதுக்கு ஐ அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஒரு அப்படிங்கிறதுக்கு கார் அப்படிங்கிறதுக்கு கார் தான். வாங்கினேன் அப்படிங்கிறதுக்கு என்ன சொல்லுவீங்க? பையோட பாஸ்டன்ஸ் பாட். வாங்கினேன் அப்படிங்கிறது பாஸ்டன்ஸ் இல்லையா? விற்றேன் அப்படிங்கிறதும் பாஸ்டன்ஸ். விற்றேன் அப்படிங்கிறதுக்கு என்ன வரும்? சோல்டு. செல் அப்படிங்கிறது விற்கிறது. செல்லோட பாஸ்டன்ஸ் சோல்டு. அதை அப்படிங்கிறதுக்கு தட் போட்டுக்குவீங்களா? தட் போட்டாலும் ஓகே, இட் போட்டாலும் ஓகே. ஓகே, அதற்கடுத்து அப்படிங்கிறதுக்கான வேர்டை தான் இப்போ நீங்க உள்ள இன்க்ளூட் பண்ண போறீங்க. இங்க ரெண்டு சென்டென்ஸ் இருக்கு, வாங்கினேன் வித்தன் இருக்கிறதுனால அண்டு யூஸ் பண்ண வேண்டும். அண்டு போட்டுட்டு சப்சீக்வென்ட்லி அப்படிங்கிறத நீங்க உள்ள ஆட் பண்ண வேண்டும். இப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்னு நான் சொல்லட்டுமா? ஓகேயா? சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? எல்லாம் மேல எல்லாம் சொல்லியாச்சு. இப்ப எப்படி சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாமா? நான் வாங்கினேன். SVO பேட்டர்னை கொண்டு வாங்க. சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். முதல்ல சப்ஜெக்ட் வரணும். சப்ஜெக்ட் என்ன? நான். அப்போ ஐ. வெர்ப் என்ன? வாங்கினேன், பாட். ஓகே, அடுத்துதான் எதை வாங்கினேன் அப்படிங்கிறது இந்த ஆப்ஜெக்ட். எதை, யாரை அப்படிங்கிறது ஆப்ஜெக்ட் இல்லையா? அப்போ எப்படி வரும் சென்டென்ஸ்? ஐ பாட் அ கார். ஐ பாட் அ கார் போட்டிங்களா? அடுத்து என்ன வரணும்? அண்ட் சப்சீக்வென்ட்லி வரணும். அதற்கடுத்து அண்ட் சப்சீக்வென்ட்லி. ஓகே, அண்ட் சப்சீக்வென்ட்லி என்ன பண்ணேன்? சோல்டு தட் ஆர் சோல்டு இட். அப்புறம் வெர்பு கொண்டு வாங்க. சோல்டு இட். அவ்வளவுதான். இங்கிலீஷ் இஸ் சோ சிம்பிள். நான் ஒரு கார் வாங்கினேன், அதற்கடுத்து அதை விற்றேன் அப்படிங்கிறதுக்கு ஐ பாட் அ கார் அண்ட் சப்சீக்வென்ட்லி சோல்டு இட். ஐ பாட் அ கார் அண்ட் சப்சீக்வென்ட்லி சோல்டு இட். ஓகேயா? சென்டென்ஸ் ஃபார்மேஷன் புரியுதா? நான் ஒரு கார் வாங்கினேன், அதற்கடுத்து அதை விற்றேன் அப்படிங்கிறத ஐ பாட் அ கார் அண்ட் சப்சீக்வென்ட்லி சோல்டு இட். ஓகே, shall we move to the next sentence? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க.
அவன் என்னை அடித்தான், அதற்கடுத்து மன்னிப்பு கேட்டான். இந்த அதற்கடுத்துக்கு நம்ம அண்ட் சப்சிக்வெண்ட்லி யூஸ் பண்ணுமா? அவன் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் ஹி. அடித்தான் அப்படிங்கிறது என்ன வினை? பாஸ்டன்ஸ் இல்லையா? சோ பாஸ்டன்ஸ்க்கு என்ன போடுவீங்க? அடித்தான் அப்படிங்கிறது பீட். பீட்டோட பாஸ்டன்ஸும் பீட் தான். பீட் பீட்டன். ஓகேயா? சோ பீட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஹி பீட். ஓகே. அண்ட் என்னை அப்படிங்கிறதுக்கு மீ போடுவீங்க. அப்படிதானே டிரான்ஸ்லேஷன் படி. சோ மன்னிப்பு கேட்டல் அப்படி கேட்டான் அப்படிங்கிறதுக்கே மன்னிப்பு கேட்கறதுக்கான வினைச்சொல் என்ன? அப்போ அபாலஜைஸ் அப்படின்னா மன்னிப்பு கேட்கறது. இதோட நம்ம என்ன பண்ண போறோம்? டி ஆட் பண்ண போறோம். அபாலஜைஸ்ட் அப்படின்னா மன்னிப்பு கேட்டான் அப்படின்னு அர்த்தம். அதற்கடுத்து ரெண்டு விஷயம் நடக்குது. அடிச்சா மன்னிப்பு கேட்கான். அப்போ இங்க என்ன வரும்? அண்ட். ரெண்டு விஷயத்தை மிங்கிள் பண்ணும்போது அண்ட் யூஸ் பண்ணுவோம். அண்ட் இஸ் a conjunction and subsequently is a adverb. subsequently. ஓகே, சென்டென்ஸ் எப்படி வரும்? SVO படியே சொல்லுங்க. சப்ஜெக்ட் வெர்ப் ஆப்ஜெக்ட். இந்த இடத்துல சப்ஜெக்ட் அவன். அவன் பண்ண வினை என்ன? அடித்தான். பீட். ஆப்ஜெக்ட் என்ன? யாரை அடிச்சான்? எதை யாரை அப்படிங்கிறதுக்கு ஆப்ஜெக்ட். அப்ப யாரை அடிச்சான்? he beat me. அடுத்து என்ன வரணும்? and subsequently. and எப்படி சொல்லணும்னு சொல்லி திரும்ப சொல்லி பாருங்க. subsequently apologized. ஓகே, புரியுதா? அவன் என்னை அடித்தான், அதற்கடுத்து மன்னிப்பு கேட்டான். he beat me and subsequently apologized. ஓகேயா? shall we move to the next sentence? புரியுதா? ஓகே, got it? ஓகே. அவள் டயட் ஆரம்பித்தாள், அதற்கடுத்து எடை இழந்தாள். இது உங்களுக்கு தெரியும். அவள் அப்படிங்கிறதுக்கு she. ஓகேயா? டயட் அப்படிங்கிறதுக்கு DIET டயட். ஓகே. ஆரம்பித்தாள் அப்படிங்கிறதுக்கு ஸ்டார்ட்னு சொல்லுவோம். ஸ்டார்ட்டோட பாஸ்ட் டென்ஸ் என்ன? ஸ்டார்டட். ஆரம்பிக்கிறதல் அப்படிங்கிற வினை. ஸோ ஸ்டார்டட். ஓகேயா? இங்க என்ன வரும்? அதற்கடுத்து அண்ட் யூஸ் பண்ணுவீங்களா? அண்ட் subsequently. இழந்தால் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட். ஓகேயா? ஸோ லூஸ் அப்படிங்கிற வேர்போட பாஸ்ட் டென்ஸ் வந்து லாஸ்ட். எதை இழந்தால்? வெயிட். ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க. வெயிட். அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? SVO பேட்டர்ன் வச்சு யூஸ் பண்ணலாமா? முதல்ல சப்ஜெக்ட் என்ன? அவள். she போடுவோங்க. அடுத்து வெர்ப் என்ன? ஆரம்பித்தாள். ஓகே, ஸ்டார்டட். அடுத்து எதை ஆரம்பித்தால் கொண்டு வாங்க? டயட். ஓகே, she started diet. அடுத்து என்ன வரும்? and subsequently. subsequently என்ன நடந்துச்சு? lost weight. இந்த இடத்துல she lost weightனா போட வேண்டாம். ஓகேயா? சப்ஜெக்ட் அவதான். அதனால இந்த சென்டென்ஸ் இப்படிதான் வரும். she started diet and subsequently lost weight. ஓகே, அவள் டயட் ஆரம்பித்தாள், அதற்கடுத்து எடை இழந்தாள். she started diet and subsequently lost weight. ஓகே, shall we move to the next sentence? அவன் பணம் கொடுத்தான், அதற்கடுத்து பறித்து கொண்டான். உங்களுக்கு தெரியும் அவன் அப்படிங்கிறதுக்கு he. ஓகேயா? பணம் அப்படிங்கிறதுக்கு மணி. கொடுத்தான் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ் இல்லையா? சரி, கொடுத்தான் அப்படிங்கிறதுக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? கிவோட பாஸ்ட் டென்ஸ் கேவ். வெர்பை தான் மாத்துவீங்க. ஸோ பாஸ்ட் வெர்ப் கேவ். ஸோ அதற்கடுத்து என்ன வரும்? அண்ட் சப்சீக்வெண்ட்லி. ரெண்டு விஷயம் இருக்கிறதுனால அண்ட் கன்ஜங்ஷனா வருது. சரியா? அண்ட் சப்சீக்வெண்ட்லி. பறித்து கொண்டான். பறிக்கிறதுக்கு இங்கிலீஷ்ல ஸ்நாட்ச். புடுங்கிறது, பறிக்கிறது, இதுக்கெல்லாம் ஸ்நாட்ச் அப்படிம்போம். பறித்து கொண்டான்ங்கிறது பாஸ்ட் டென்ஸ். அப்போ ஸ்நாட்ச். அப்போ SVO வச்சு நம்ம சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? சப்ஜெக்ட் என்ன? அவன், he. அது வெர்ப் என்ன? கொடுத்தான், gave. வினைச்சொல். எதை கொடுத்தான்? பணம். அப்போ ஆப்ஜெக்ட் மணி. he gave money.
அடுத்து என்ன வரும்? and subsequently and subsequently என்ன பண்ணா? snatched. ஓகே, புரியுதா? he gave money, அவன் பணம் கொடுத்தான். he gave money and subsequently snatched. okay, he gave money and subsequently snatched. ஓகே, அவன் எனக்கு பணம் கொடுத்தான்னு வந்துச்சு அப்படின்னா he gave me moneyன்னு போட்டுக்கணும். அவன் எனக்கு பணம் கொடுத்தான் அப்படின்னா he gave me money and subsequently snatched. ஓகேயா? புரியுதா? shall we move? ஓகே, அவர் தேர்தலில் வெற்றி பெற்றார், அதற்கடுத்து சேர்மன் ஆனார். இந்த தேர்தலில் அப்படிங்கிறதுக்கு இன் வராது இங்க. ஓகேயா? இந்த ப்ரப்போசிஷன் வராது. தேர்தல் அப்படிங்கிறதுக்கு எலெக்ஷன். ஓகேயா? எலெக்ஷன். அவர் அப்படிங்கிறதுக்கு ஹி, உங்களுக்கு தெரியும். வெற்றி பெற்றார் அப்படிங்கிறதுக்கு வின்னோட பாஸ்டன்ஸ் ஓன். ஓகேயா? ஓன். ஸோ இதுக்கு அடுத்து அதற்கடுத்துக்கு என்ன சொல்வீங்க? அண்ட் சப்சீக்வெண்ட்லி. ஏன்னா ரெண்டு சென்டென்ஸ் வருது, நம்ம என்ன பண்ணுவோம்? அண்ட் சேர்ப்போம். சப்சீக்வெண்ட்லி. அப்புறம் அவர் என்ன ஆயிட்டாரு? சேர்மன் ஆனார். ஆனார் அப்படிங்கிறது ஆகுதல் அப்படிங்கிறது பிகம். பிகமோட பாஸ்டன்ஸ் பிகேம். ஓகேயா? சேர்மன் அப்படிங்கிறதுக்கும் உங்களுக்கு தெரியும், சேர்மன். அப்போ எஸ்விஓ படி சென்டென்ஸ் கொண்டு வாங்க. ஓகேயா? முதல்ல என்ன வரும்? அவர், வெற்றி பெற்றார் கொண்டு வரணும். ஹி, வெற்றி பெற்றாருக்கு என்ன இங்கிலீஷ்ல? ஓன். ஓகே, த எலெக்ஷன். ஹி ஓன் த எலெக்ஷன். ஓகே, and subsequently அதை தொடர்ந்து, அப்புறம் அப்படிங்கிறதுக்கு. ஓகேயா? subsequently became chairman. okay, got it? புரியுதா? he owned the election and subsequently became the chairman. அவர் தேர்தலில் வெற்றி பெற்றார், அதற்கடுத்து சேர்மன் ஆனார், அல்லது அதை தொடர்ந்து சேர்மன் ஆனார். he owned the election and subsequently became chairman. okay, shall we move to the next sentence? அவர்கள் படம் பார்த்தார்கள், அதற்கடுத்து அதை பற்றி விவாதித்தார்கள். அவர்களுக்கு இங்கிலீஷ்ல என்ன? தே. அப்படிதானே? படம் அப்படிங்கிறதுக்கு ஒரு படம்னு வரணும் இங்கே. ஓகேயா? preposition a movie. ஓகே, a movie. பார்த்தார்கள் என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். சியோட பாஸ்ட் டென்ஸ் சா இல்லையா? அப்ப சா போடுவீங்க, சா. அதற்கடுத்து என்ன போடுவீங்க? and subsequently. அடுத்து என்ன வரும்? அதை அப்படின்னா இட். பற்றி அப்படிங்கிறதுக்கு about. விவாதம் பண்றது என்ன வரும்? விவாதிக்கிறதுனா அந்த விஷயத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றது. ஓகேயா? டிஸ்கஸ். விவாதித்தார்கள் அப்படின்னு இருக்கு, என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ், டிஸ்கஸ்ட். அப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? SVO பேட்டர்ன் படியே சொல்லுங்க. அவர்கள் பார்த்தார்கள் ஒரு படம்னு வரணும். அவர்கள் பார்த்தார்கள் ஒரு படம். ஓகே, தே. அடுத்து verb என்ன? வாட்ச். அடுத்து எதை பார்த்தார்கள்? a movie. அடுத்து என்ன வரும்? and subsequently. இங்க எழுதுறேன். and subsequently discussed about it. discussed about it. புரியுதா? அவர்கள் ஒரு படம் பார்த்தார்கள், அதற்கடுத்து அதை பற்றி விவாதித்தார்கள். they watched a movie and subsequently discussed about it. They watched a movie and subsequently discussed about it. Okay, shall we move to the next sentence? புரியுதா? okay. அவன் கடினமாக படித்தான், அதற்கடுத்து தேர்வில் வெற்றி பெற்றான். அவன் அப்படிங்கிறதுக்கு he. ஓகேயா? கடினமாக அப்படிங்கிறது ஹார்ட். படித்தான் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ்.
ஸ்டடீடு. ஓகேயா? அதற்கடுத்து அப்படிங்கிறதுக்கு அண்ட் சப்சீக்வெண்ட்லி. இந்த இடத்துல அண்ட் எதனால சேர்க்கிறோம் அப்படின்னா ரெண்டு ஆக்ஷன் இருக்கு, படிக்கிறதும் இருக்கு வெற்றி பெற்றான் இருக்கு. ஓகே, அதனால அண்ட் ஆட் பண்றோம். ஓகே, அதற்கடுத்து வெற்றி பெற்றான் அப்படிங்கிறதுக்கு என்னது? இந்த இடத்துல வெற்றிங்கிறது எதை மென்ஷன் பண்ணுது? பாஸ்ட். தேர்ச்சி அடைந்தான், பாஸ்ட். ஓகேயா? தேர்வு அப்படிங்கிறதுக்கு இன் எக்ஸாம். இப்போ சென்டென்ஸ் எப்படி வரும்? எஸ்விஓ பேட்டர்ன் வச்சு சொல்லுங்க. எஸ்விஓ பேட்டர்ன் வச்சு சொல்லும் போது என்ன வரும்? முதல்ல சப்ஜெக்ட் ஹி, அவன். ஓகேயா? படித்தான், வெர்பு. எப்படி படித்தான்? கடினமாக, ஹார்ட். அடுத்து என்ன வரும்? அண்ட் சப்சீக்வெண்ட்லி. அடுத்து என்ன வரும்? அண்ட் சப்சீக்வெண்ட்லி பாஸ்ட் வரும். அடுத்து பாஸ்ட் in exam. Okay, he studied hard and subsequently passed in exam. அவன் கடினமாக படித்தான், அதற்கடுத்து தேர்வில் வெற்றி பெற்றான். He studied hard and subsequently passed in exam. Okay, shall we move to the next sentence? நாங்கள் ஒருவரை ஒருவர் காதலித்தோம், அதற்கடுத்து திருமணம் செய்தோம். அதனை தொடர்ந்து நடக்குது இது, அதனால சப்சீக்வெண்ட்லி யூஸ் பண்றோம். நாங்கள் அப்படிங்கிறதுக்கு வி. ஓகே, இந்த காதலித்தோம் அப்படிங்கிறது என்ன டென்ஸ்? ஓகேயா? இது என்ன டென்ஸ்? பாஸ்ட் டென்ஸ். அப்போ இதுக்கு ஒரு வேர்ட் நம்ம யூஸ் பண்ணுவோமே, ஃபால் இன் லவ். அப்போ பாஸ்ட் டென்ஸ் வரும்போது ஃபெல் இன் லவ். காதலில் விழுந்தோம். ஓகே, ஃபெல் இன் லவ். ஓகே, ஒருவரை ஒருவர்னு வரும்போது வித் வரும். வித் ஈச் அதர், ஈச் அதர். ஓகேயா? ஸோ அதற்கடுத்து அப்படிங்கிறதுக்கு அண்ட் subsequently, and subsequently. திருமணம் செய்தோம், திருமணம் செய்தல் அப்படிங்கிறதுக்கு கெட் மேரீடு. அப்போ திருமணம் செய்தோம் அப்படிங்கன்னு வரும்போது காட் மேரீடு, காட் மேரீடு. அப்ப இப்போ எப்படி சென்டென்ஸ் வரும் அப்படின்னா we fell in love with each other, we love with each other. அடுத்து என்ன வரும்? and subsequently got married. Okay, புரியுதா? புரியுதா? Got it? We fell in love with each other and subsequently got married. நாங்கள் ஒருவரை ஒருவர் காதலித்தோம், அதற்கடுத்து திருமணம் செய்தோம். We fell in love with each other and subsequently got married. Okay, shall we move to the next sentence? நான் ஹிந்தி மொழி கற்றேன், அதற்கடுத்து பேச ஆரம்பித்தேன். நான் அப்படிங்கிறதுக்கு ஐ. ஹிந்தி மொழி அப்படிங்கிறது ஹிந்தி லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜ். கற்றேன் அப்படிங்கிறதுக்கு லேர்ன்டு, லேர்னோட பாஸ்ட் டென்ஸ் லேர்ன்டு. ஓகேயா? லேர்ன்டு. அதற்கடுத்து அண்ட் சப்சீக்வெண்ட்லி. என்ன செஞ்சேன்? ஆரம்பித்தேன். ஆரம்பித்தேன் அப்படிங்கிறது ஸ்டார்டட், ஸ்டார்டோட பாஸ்ட் டென்ஸ் ஸ்டார்டட், பாஸ்ட் டென்ஸ். பேச அப்படின்னு வர அந்த ஸ்டார்டடுக்கு அடுத்து ஸ்பீக்கு போடக்கூடாது, ஸ்பீக்கிங் அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஸ்டார்டட் வருது அப்படின்னா, ஸ்டார்ட் வருது அப்படின்னா அதுக்கடுத்து வரக்கூடிய வேர்ப் என்னது? ஐஎன்ஜி ஃபார்ம் சேர்த்து எழுதணும். ஓகேயா? புரியுதா? அப்ப சென்டென்ஸ் எப்படி வரும்? எஸ்விஓ பேட்டர்ன் படியே சொல்லுங்க. முதல்ல சப்ஜெக்ட் கொண்டு வாங்க. ஐ என்ன பண்ணேன்? வெர்ப் என்ன? லேர்ன். ஐ லேர்ன் ஹிந்தி லாங்குவேஜ். learn Hindi language and subsequently started speaking. Okay, I learned Hindi language and subsequently started speaking. இப்போ நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்க போறேன், ஹோம்வொர்க் கொடுக்க போறேன். நீங்க என்ன பண்ண போறீங்க? You are going to submit your homework in the comment section. And this is a homework and task for you all. நான் ஆங்கில மொழியை கற்றேன், அதற்கடுத்து அல்லது அதனை தொடர்ந்து பேச ஆரம்பித்தேன். This is the homework
homework for you all. Complete the task and submit your answers. Okay? Okay, let's catch up in the next class. Until then, take care. Bye.